மை டேட் இஸ் தி பெஸ்ட் டேட், எங்கள் அப்பா எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அப்பா உலகத்துக்கே கிடைக்காது அப்படின்னு உலகத்துக்கு நீங்கள் சொல்ல வரும்னா என்ன சொல்லுவீங்க? என்னை கேட்டால் இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்பாக்கே தெரியாது அந்த விஷயம். அப்பாவுக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு 17 வருஷமாக குழந்தை கிடையாது, என்னை அடாப்ட் பண்ணி தான் வளர்க்குறாங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும். ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா. இதை வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். தத்தெடுத்து வளர்த்தாங்களா? அவருக்கு நான் ஒரு அடாப்டட் சைல்டு தான். அதனால தான் சொல்கிறேன், எங்கள் அப்பா மாதிரி ஒரு அப்பா இந்த உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு இது எப்போ தெரியும்? இது எனக்கு ரீசெண்டாக மேரேஜ்லாம் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 இயர்ஸாக தான் தெரியும் எனக்கு. நான் இது வரைக்கும் அப்பா கிட்ட காமிச்சிக்கிட்டதே இல்லை. அது அவருக்கும் தெரியாதா? அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியுன்றது அவருக்கு தெரியாது, இப்போதான் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒரு ரிலேட்டிவ் ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்லி தான் எனக்கு தெரியும், அது வரைக்கும் எனக்கு தெரியாது. சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட சொல்லியா? அவரு இப்போ ஒரு வார்த்தை சொன்னார்ல, அது பொண்ணு செத்துட்டா நானும் செத்துருவேன்னு, பெத்த அப்பா கூட சொல்லுவாருன்னா எனக்கு தெரியாது. ஆனா உண்மையாவா சார்? ஆமாம் சார். ஆனால் அது எப்படி தெரியும்னு தெரியாது சார். நான் காமிச்சிக்கல சார், இத்தனை வருஷமா தெரிஞ்சதை நான் காமிச்சிக்கல அவர்கிட்ட. காமிச்சா உடஞ்சு போயிடுவார். ஆனால் இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். இது உலகத்துக்கு ஊருக்கு எல்லாருக்குமே தெரியணும், எல்லாருக்குமே தெரியணும். எனக்கு கிடைச்ச அப்பா மாதிரி யாருக்குமே கிடைக்கலன்றது தெரியணும். அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். பெத்த பொண்ணை கூட இந்த காலத்துல யாரும் அப்படி பார்த்துக்க மாட்டாங்க சார். நான் பார்த்த வரைக்கும் எங்க அப்பா மாதிரி உலகத்துல அப்பாவே நான் பார்த்தது இல்லை சார் இது வரைக்கும். இது இப்போ தான் தெரிஞ்சு எனக்கு, அது நான் சொல்லவே இல்லை. ஆனால் எப்படி தெரியும்னு தெரியல. அது தேவையில்லாமல் இது பண்ணிட்டு இருக்கு. இல்லை சார், தெரிஞ்சதுனால ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி வளர்த்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க உங்களை குறைய சொல்லலையே. நான் இந்த பொண்ணால் எனக்கு நாங்கள் குழந்தை விட பெற்றுக்கல சார். நாங்கள் எங்கள் பொண்ணு, இந்த பொண்ணு ஒண்டி போகுது எங்களுக்கு நினச்சிட்டேன் சார். கல்யாணம் எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் அவங்கள தத்தெடுத்தீங்க சார்? 11 வருஷம் சார். 11 வருஷம். அது வரைக்கும் நீங்கள் குழந்தை பெற்றுக்கல? நீங்கள் எங்கள் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லைன்ட்டாங்க, வேறு கல்யாணம் பண்ண சொன்னாங்க. எனக்கு வேணாம், நான் தொட்டுக்கு தாலி கட்டினேன் அந்த பொண்ணை. அதனால் வந்து பரவாயில்ல, நான் குழந்தை எல்லாமே இருந்துடுறேன். அப்புறம் என் பொண்ணு கிடைச்சிது, எனக்கு தெய்வம் மாதிரி கிடைச்சிது. அது இல்லை, இவங்க எங்கே இருந்தாங்க? இவங்க எங்கேருந்து நீங்கள் அவங்கள எடுத்துக்கிட்டீங்க? அவங்க வந்து வெளியூரில் சார், வெளியூர். அந்த பொண்ணு வெளியூர் போட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. அவங்க அப்பாலாம் இறந்துட்டாரு, அதனால் எனக்கு கொடுத்துட்டு போயிடாங்க. இவங்களோட அப்பா அம்மா வந்து இல்லையா சார்? அவங்க இல்லை சார், அப்பா அம்மாலாம் இல்லை. அம்மா உண்டி இருந்தாங்க, அம்மா பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ஊரை விட்டு போயிடுறேன்னு போயிட்டாங்க. அதோட வளர்த்தே இல்லை. அவங்க உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க? ஆமாம், போயிட்டாங்க. எழுதி இதுதான் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் 32 வருஷமாக இருக்கோம், ஒன்றும் அந்த கான்ட்ராக்ட் கூட கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்களும் மனைவியும் குழந்தை பெற்றுக்கவே இல்லை? இல்லை, இது ஒன்றே போதும் எனக்கு சார். அந்த குழந்தை பிறந்தா அந்த பாசம் போயிடும் சார் எனக்கு. எங்கள் வீட்டில் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க சார், எனக்கு இந்த பொண்ணுடைய பாசமே எனக்கு போயிடுமே. அதனால் பானை விட்டுட்டேன் சார். நான் சொந்தக்காரங்களை ஒருத்தவங்க தான் சொன்னாங்களா அதை? ஆமாம் சார், ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். அதை நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு இன்னும் 2-3 ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணும்போது தெரியும். அதுலேருந்து எங்கள் ஃபேமிலி சைட் ஃபங்க்ஷனுக்கே நான் போகிறத அவாய்ட் பண்ணிட்டேன் சார், எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக இப்போ யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சொன்னப்போ கூட நீங்கள் அப்பா கிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை? நான் அதை நம்பலை சார். நம்புற மாதிரி ஏதாவது நடந்திருந்தா தானே அதை நம்ம கேட்க முடியும், கேட்கணும்னு கூட தோணும்ல. அதை நான் நம்பவே இல்லையே. ஒரு இடத்துக்குள்ள நான் நம்பலை, ஏன்னா அதை நான் பார்க்கல எங்கேயுமே. இப்போ அடிக்கிறாங்க இல்லை சொல்லி காட்டுறாங்க, எதனா ஒன்று இருந்தால் அது எனக்கு தெரியும். அது எதுவுமே நடக்கல, நடக்காதப்போ எனக்கு எப்படி தெரியும்? அது எதுவுமே என் பொண்ணுமா அப்படியே வளர்த்தேன் சார் நான். அதனால தான் சார் சொன்னேன், உலகத்திலேயே எனக்கு கிடைச்ச அப்பா மாதிரி யாருக்குமே கிடைச்சிருக்காது. நான் அடிச்சு சொல்லுவேன், எங்கள் அப்பா மாதிரி யாருமே இல்லை. உண்மையிலே ஆக்சுவலாக உங்க கூட உட்காந்துருக்கோம் எல்லாரும் பொறாமப்படுற மாதிரியான அப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. உண்மையிலே அப்படி அப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க.